வணக்கம் நண்பர்களே. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி குற்றவாளி, டெல்லி சிறையில் அடைப்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கு. அந்த விசாரணையில் எதற்காக விஜய் கரூர் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த முறை விஜயிடம் கேட்ட அதே கேள்வியை இந்த முறையும் கேட்கப்பட்டு, கடந்த முறை சொன்ன பதிலும் இந்த முறை சொல்கின்ற பதிலும் ஒரே மாதிரியா இருக்கா என்று சோதனை செஞ்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். மேலும் விஜயிடம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் உங்களுக்கு வேறு யார் மீது சந்தேகம் இருக்கின்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு விஜய் சில சந்தேகங்களை சிபிஐயிடம் எழுப்பியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் விஜயிடம் சுமார் 93 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. மேலும் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அவர் தெரிவிக்கும் பதில்களும் 4 கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் விஜய் தெரிவிக்கும் ஒவ்வொரு பதிலுக்கும் அவரிடம் கையொப்பம் பெற்றப்பட்ட டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தின் போது விஜய் பேசிய பஸ் அருகில் ABCD என்று ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மார்க் செய்யப்பட்டு, இவர்கள்தான் கரூர் சம்பவத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்கின்ற கோணத்திலும் சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்கு. மேலும் இந்த கரூர் விவகாரத்தில் இறுதிக்கட்ட விசாரணையா செந்தில் பாலாஜி குறிவைத்து தூக்கப்பட்டு விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம், விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணையில் செந்தில் பாலாஜி கையை காண்பித்து விட்டு சில தகவல்களையும் சிபிஐயிடம் விஜய் தரப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் நிகழ்ச்சி நடந்த இடத்துல 10 ரூபாய் பாலாஜி என்று பாடல் பாடிய போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்ட வீடியோயையும் விஜய் தரப்பிலிருந்து சிபிஐயிடம் ஒப்படைத்து, செந்தில் பாலாஜியின் ஆட்கள் தான் இவர்கள் என்று குறிப்பிட்டதாக டெல்லியில் உள்ள மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இந்த நிலையில் சுமார் இதுவரை 1200 பக்கங்கள் சர்ஜிட் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தயாராகிவிட்டது என்றும், மேலும் அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்படும் விசாரணையை தொடர்ந்து மேலும் சில பக்கங்கள் இந்த சார்ஜிட்டில் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சார்ஜிட் சமர்ப்பிக்கும் போது கரூர் விவகாரத்தில் யார் முதல் குற்றவாளி, யார் 2ஆம் குற்றவாளி, யார் 3ஆம் குற்றவாளி என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள்ள செந்தில் பாலாஜி கொண்டு வந்திருக்க அரசியல் வட்டாரத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த முறை சிபிஐ விசாரணைக்கு சோகத்துடன் திரும்பியார் விஜய். இம்முறை சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது காரில் கையசைத்து கொண்டே மகிழ்ச்சியோடு வந்ததை பார்த்து, சிபிஐ விசாரணை விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கிறது, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இது என்று சொல்லப்பட்டது. மேலும் அடுத்த சில நாட்கள், அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்காக வாக்குப்பதிவுக்கு முன்பே கரூர் தொடர்பான இதுவரை நடத்திய சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.